see the first problem. What is given? A 14-meter deep well with inner diameter 10 meter is dug. That is from the earth. So you think earth na idu vechuko nyam vechuko idu edhu vechuko சரியா அதாவது இந்த கிரவுண்ட் இருக்கு இதுல இருந்து என்ன செய்றாங்க ஒரு கிணறு வெட்டுறாங்க ஓகேவா இந்த அளவுக்கு வந்து போடுறாங்கன்னு வெச்சுக்கோ they are making a well வந்து வெட்டுறாங்க இதோட length வந்து என்னது 14 மீட்டர் இருக்கு then inner radius வந்துட்டு diameter is 10 அப்படினா இது வந்து 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க they understand so அப்ப இத வச்சு என்ன செய்றாங்க இது வந்து இதுல இருந்து they are doing இதுல இருக்க ஆயில் வந்து அரௌண்ட் well and form an empbankment with width வந்து 5 மீட்டர் இதுல இருக்கிற இந்த மண்ணெல்லாம் எடுத்து என்ன செய்றாங்க இந்த cylindrical shape ல இருக்கக்கூடிய வெல்லுக்கு they are building empbankment இது சுத்தி மேடங்கிறது தான் empbankment they understand ஓகேவா என்ன கரெக்ட்டா இதோட அகலம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 மீட்டர் கொடுத்திருக்காங்க they understand the problem இது வந்து வெல் ஓகேவா இந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க what is the height of the what is the length of the empbankment ஓட length என்னன்னு கேக்குறாங்க क्वेश्चन நல்லா கவனிச்சுக்கோமா எர்த் இருக்கு எர்த்ல இருந்து என்ன செய்றாங்க கிணறு வெட்ட போறாங்க அப்ப கிரவுண்ட்ல வந்து இவ்ளோ cylindrical shapeல இருக்கும் வெல்லுனால இல்லையா சோ அது வந்து அதோட length வந்து 14 diameter வந்து 10 இவ்வளவுக்கு வெட்டிருக்காங்க சோ இந்த மண்ணை அப்படியே எடுத்து என்ன செய்றாங்க empbankment means என்ன வருது மேடை empbankmentனா என்னதோ மேடை அந்த இடத்துக்கு மேடை கட்டறாங்க you understand அப்ப இதோட length என்னன்னு கேக்குறாங்க empbankment ஓட length என்னன்னு கேக்குறாங்க that is the question do you understand so first what is given the inner radius is given இல்லையா inner radius is equal to what 10 na 10 by 2 5 meter இல்லையா அடுத்து இந்த length வந்து நாம என்ன எடுத்துறோம் height of the cylinder னு எடுத்துறோம் then the height is equal to 14 meter so அப்ப இதுல இருந்து எந்த அளவுக்கு மண் எடுத்துட்டாங்கங்கறத முதல்ல பார்ப்போம் so அப்ப volume of cylinder this is in the shape of cylinder so volume of cylinder is equal to 5 r square h pi r square h cubic units so இத நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா என்ன வருது pi வந்து pi னே வெச்சுப்போம் r square னா 5 into 14 இப்படி வெச்சுக்கலாம் ஓகேவா சரி எப்படி அடுத்து பாரு இந்த வந்து இத வச்சு என்ன செய்றாங்க என்ன சொல்றாங்க அது ஒரு மேடை கட்டறாங்கன்னு பாத்தோம் இல்லையா அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு இது வந்து ஸ்மால் r இது வந்து கேபிட்டல் R ஓகேவா அப்ப outer radius னா radius of empbankment is equal to அது கேபிட்டல் R வெச்சுக்கோ that is already width கொடுத்திருக்காங்க width வந்து ஒரு 5 கொடுத்திருக்காங்க இல்லையா then radius வந்து ஒரு 5 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அப்ப 5 + 5 10 மீட்டர் ஓகேவா so இப்போ வந்து இதோட volume of the empbankment that is equal to volume of the cylinder ஓகேவா அப்ப இந்த volume of இந்த மண் வச்சு தான் செய்யறீங்க அப்ப volume of the height okay volume of the empbankment equal to volume of the so இப்போ இந்த volume of the empbankment வந்து என்ன ஷேப்ல இருக்கு கேபிட்டல் R வரும்போது நம்ம வந்து இந்த ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம்ல வந்துரும் அப்ப ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம்ல இது இருக்கும் அப்ப ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம்ல இருக்கு what is the formula pi r square minus r square into h இல்லையா இந்த இடத்துல வந்து நான் ஸ்மால் h இருக்கிறதுனால நாம இது என்ன எடுத்துக்கிறோம் அது வந்து கேபிட்டல் H ன்னு எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி ஒரு r h இருக்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன் அது கேபிட்டல் H எடுத்துக்கிறேன் is equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் volume of the cylinder அதாவது வெல்
என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5 into 5 into 5 into 14 இல்லையா சோ இந்த 5 ஐயும் இந்த 5 ஐயும் கேன்சல் பண்ணுங்க கேபிட்டல் R என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10 ஸ்கொயர் மைனஸ் R வந்து என்னது 5 ஸ்கொயர் into h is equal to 5 into 5 into 14 அப்ப capital H is equal to இது என்ன வரும் நமக்கு 100 minus 25 வரும் இல்லையா அப்ப இங்க வந்து 75 வரும் 100 minus 25 அப்ப H is equal to இந்த 75 இங்க கொண்டு வா 5 into 5 into 14 by 100 minus 25 75 ஓகேவா அப்ப 5 5 are 25 கூட எடுத்துக்கோ அப்ப 25 125 is 25 325 are அப்ப 14 by 3 வருது இல்லையா இந்த 14 வந்து 3 ஆல டிவைட் பண்ணி பாரு 4 3s are 12 balance 2 இல்லையா பாயிண்ட் வெச்சோம்னா 6 3s are 18 balance 2 அப்படியே 6 6 6 6 வந்துட்டே இருக்கும் இல்லையா 6 6 6 னு வரும் இத வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா h is equal to இல்லனா height of the embankment is equal to இத ரவுண்ட் ஆஃப் பண்ணா என்ன எழுதலாம் 4.67 meter understand see the next problem a cylindrical glass with diameter 20 centimeter and height 9 centimeter ஒரு என்ன இருக்கு cylindrical glass cylindrical glass அதோட radius என்ன கொடுத்திருக்காங்க radius வந்து what diameter கொடுத்திருக்காங்க அப்ப 20 by 2 10 centimeter then அதோட height என்ன கொடுத்திருக்காங்க height வந்து 9 centimeter கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க next cylindrical metal of radius 5 cm and height 4 cm cylindrical metal இதோட radius என்ன கொடுத்திருக்காங்க what is the radius is 5 cm and the height is 4 cm ஓகேவா சோ இத என்ன செய்யறாங்கன்னா இத கொண்டு போய் immerse it completely அதாவது if I the cylindrical glass வந்து இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோ ஓகேவா இது cylindrical glass இது வந்து metal cylindrical metal னு வெச்சுக்கோ இந்த ஷேப்ல இருக்குன்னு வெச்சுக்கோ first இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் so volume is what volume of cylinder is what volume of cylinder is equal to pi r square h இல்லையா ஆமாவா சோ அப்ப இங்க என்ன போடுறோம் நம்ம 22 pi உடைச்சுக்கோ r வர 10 போடுறோம் 10 into 10 h வர 9 அப்ப 900 pi சென்டிமீட்டர் அப்ப சென்டிமீட்டர் கியூப் let it be அதே போல இங்கே வேல்யூ பாருங்க இது volume of the inner cylindrical glass இது volume of cylindrical metal இப்ப மெட்டலுக்கு அதே சேம் ஃபார்முலா பை க்கு பை போட்டுக்கோ r ஸ்கொயர்ட் அப்ப 5 into 5 h க்கு 4 5 goes up the 5 is 25 25 goes up 100 pi centimeter cube okay இப்ப அடுத்து என்ன செய்றாங்க இந்த cylindrical metal-ஐ இந்த cylindrical glass குள்ள வச்சு என்ன செய்றாங்க இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு இதுல என்ன ஃபுல்லா வாட்டர் இருக்கு ஓகேவா இதுல வந்து இத கொண்டாந்து என்ன செய்றாங்க கம்ப்ரஸ் பண்றாங்க அது வந்து இம்மர்ஸ் அப்படினா அது ஃபுல்லா மூழ்க வைக்கிறாங்க அதாவது சி ஓகேவா இத கொண்டாந்து இதுக்குள்ள வைக்கிறாங்க புரியுதா நான் போடுறது புரியுதா சோ இது வைக்கும் பொழுது இந்த வாட்டர் இதுல இருக்கிற வாட்டர் என்ன ஆயிடுது ஆல்ரெடி இது வரைக்கும் இருக்குது வாட்டர்னா இப்போ வாட்டர் என்ன ஆயிடுது இந்த அளவுக்கு
ஏறிட்டுன்னு வச்சு. Already in the water, do you understand the question? Question நான் சொல்றது புரியுதா? ஒரு cylindrical glass இருக்கு, அதோட height and radius கொடுத்துட்டாங்க. Then metal ஒன்று இருக்கு, cylindrical metal ஒன்று இருக்கு, அதோட height and radius கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இந்த cylindrical glassல water இருக்கு, அதுல கொண்டாந்து இந்த metal cylinder கொண்டாந்து என்ன செய்யறாங்க, உள்ளார வச்சு press பண்றாங்க. அப்ப என்ன ஆயிடும், இங்க இருக்கிற water இங்க வந்து raise ஆயிடும். And the raise of water தான் என்ன क्वेश्चनல கேக்குறாங்க. You understand? So அப்ப இங்க இருக்கிற water என்ன ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு ஏறிடுச்சு. So அப்ப வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம், கேபிட்டல் H ன்னு வெச்சுக்கலாம். ரேடியஸ்லாம் சேம் ரேடியஸ் தான். ரேடியஸ் வந்து இதுல எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 10 னா 10 தான். இப்ப ஹைட் மட்டும் தான் நமக்கு மாறுது. Do you understand? அப்ப நமக்கு வந்து நியூவா ஒரு வேல்யூ கிடைக்குது. So அப்ப total value is equal to volume of the another gas, cylindrical gas, yes, volume of cylindrical metal. அப்ப இதோட வேல்யூ என்னது, அதே 1/3 pi r squared h இல்லையா. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இதுல வந்து 900 pi பார்த்தோம், பிளஸ் இதுல வந்து ஒரு 100 pi பார்த்தோம். சோ அப்ப 1000 pi. அப்ப இதுக்கு அதே ஃபார்முலா தான், அதாவது pi r வந்து என்னது உனக்கு சேம் ஆகுது, இதே 10 தான். அப்ப pi r ஸ்கொயர் h மட்டும் தான் மாறுது. டிக்கு வேணா பிகாஸ் அதே சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் அதே மாறல, அது மாறல. அது வந்து வாட்டர் லெவல் மட்டும் தான் நமக்கு ரைஸ் ஆகுது. அதாவது இங்க வந்து வாட்டர் லெவல் வந்து இவ்வளவுக்கு இருக்கு, 9 சென்டிமீட்டர் இருந்தது, அதை இன்வெர்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் ரைஸ் அப் ஆயிடுது. அந்த ரைஸ் அப் ஆனது மட்டும் தான் h. இது வரைக்கும் உனக்கு ஸ்மால் h தான். சோ டயமோனுடைய ரேடியஸ் வந்து சேமா தான் இருக்கும். சோ அப்ப இந்த h இந்த h கேன்சல். அப்ப h is equal to 1000/100. அப்ப என்ன வருது, 10 சென்டிமீட்டர். அதாவது உன்னுடைய வாட்டர் வந்து இவ்வளவுக்கு ஏறி, ஓகேவா, அதாவது 9 இருந்தது கொஞ்சம் ஏறி 10க்கு வந்துருச்சு, ஓகேவா. அதாவது இது வரைக்கும் 9 இருந்தது, இங்க வந்து எவ்வளவு ஆயிடுச்சு, 10 மாறிடுச்சு, சென்டிமீட்டரா மாறிடுச்சு. ஆனா என்னுடைய क्वेश्चन ரேஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு ஏறி இருக்குதா கேக்குறாங்க. அப்ப ரேஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு, இப்ப 10 ஏறிச்சா, இந்த 10ல இருந்து 9 போனா என்ன வரும், 1. அப்ப ஆன்சர் வந்து என்னது, 1 சென்டிமீட்டர். You understand this problem? அதாவது ஒரு சிலிண்டரிக்கல் கிளாஸ் இருக்கு, அதோட ரேடியஸ் ஹை கொடுத்துட்டாங்க, அதுல தண்ணி இருக்கு, ஓகே, அதோட வால்யூம் கண்டுபிடிச்சுக்கோ. அடுத்து ஒரு சிலிண்டரிக்கல் மெட்டல் இருக்கு, அதோட ரேடியஸ் ஹை கொடுத்திருக்காங்க, அதோட வேல்யூ ஆல்சோ we have found out. Then they என்ன பண்றாங்க, அந்த கிளாஸ் ஆஃப் the cylindrical glass இந்த மெட்டல் கிளாஸ் வந்து they are immersing, அத வச்சு என்ன செய்யறாங்க, பிரஸ் பண்றாங்க. பிரஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஒரு வாட்டர் ஏறிடுது. அதாவது ஃபர்ஸ்ட் இவ்வளவுக்கு இருந்த வாட்டர் இத உள்ள வச்சோம்னா என்ன ஆயிடுது, இவ்வளவுக்கு வருது. அந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் தி ரேஸ் ஆஃப் வாட்டர். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் 9 ல இருந்தது, இப்போ 10 ஆயிடுச்சு. அப்ப 10 - 9 1 சென்டிமீட்டர். அதே understand. If the circumference of a conical wooden piece is 484 cm and the cone shape என்ன கொடுத்திருக்காங்க, and find the value if its height is 105. இதோட height வந்து 105, radius கொடுக்கல, பட் இதுவரை என்ன கொடுத்திருக்காங்க, circumference வந்து 484 ன்னு கொடுத்திருக்காங்க. So what is the circumference? இதுதான் வரும், circumference ங்கிறது இதுதான். This is the circumference. இதுதான் circumference. அப்ப circumference of a circle is what, 2 pi r. Yeah. Circumference is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 484 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த circumferenceங்கிறது 2 pi r. அப்ப இங்க r is equal to 2 into 22/7. இல்லையா, அப்ப r is equal to இதெல்லாம் மேக்னிட்யூட் 7/22 into 1/2. 1 time 2 times 4 times 2 times. Okay, அடுத்து வந்து 2 டைம் யூஸ் பண்ண வெச்சுக்கோ. 11 times
121. Again one time, 11 times. Okay. Radius is equal to 77 centimeter. Ana question la ketirukku, what is the volume of the cone ketirukkaanga. So the volume of the cone is equal to 1/3 pi r square h. இல்லையா? h நமக்கு கொடுத்திருக்காங்க. h என்ன கொடுத்திருக்காங்க? height என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 105 centimeter னு கொடுத்திருக்காங்க. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/3 into 22/7. r என்ன கொடுத்திருக்காங்க? 77 into 77 into h வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 105. அப்ப 1 time 3 3s are 9, balance 1 5 times. அப்ப இது 1 time, இது 11 times. So 22 into 11 into என்னது 77 into 35 னா 652 190 என்னது சென்டிமீட்டர். Understand? A conical container is fully filled with petrol. The radius is 10 meter and the height is 15 meter. So ஒரு conical shape ல ஒரு container இருக்கு. What is the height is given? The height is 15 meter. Radius என்ன கொடுத்திருக்காங்க? 10 meter. So it is fully filled with petrol. இதுக்குள்ள என்ன இருக்கு? பெட்ரோல் இருக்கு. இது வந்து இன்னொரு கண்டெய்னருக்கு என்ன செய்றாங்க? ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. சரியா? So at the rate of 25 cubic meter. So என்ன கேட்டிருக்காங்க? Find how many minutes the container will be emptied. So for time கேட்டிருக்காங்க. In how many minutes the container will be emptied. அதாவது you understand now ஒரு conical shape ல ஒரு container இருக்கு. It is filled with the petrol. இந்த பெட்ரோலை வந்து they are going to release it in another containerல போடுறாங்க. So 1 minute 25 cubic minutesல அது என்ன செய்யுது? ரிலீஸ் ஆயிருக்கு. So how long will it take to empty the container? Conical container வந்து empty ஆகணும்னா how long will it take அப்படிங்கறத question we understand. So first of all நம்ம என்ன செய்வோம்? Given. What is given? Radius is என்ன கொடுத்திருக்காங்க? 10 meter கொடுத்திருக்காங்க. Then the height of the cone is 15 meter is given. Next we will find the value. So the value of the cone is equal to, so it is 1/3 pi r square h. So 1/3 pi வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். Okay, 22/7. r வந்து என்ன பண்ணுது? 10 into 10 into 15. அப்ப 1 time இது வந்து 3 times அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து வந்து நமக்கு கேக்குறது டைம். சோ அப்ப டைம் is equal to volume of the cone divided by rate of release. அப்ப volume of the cone நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 22/7 இல்லையா? into 10 into 10 into 3 divided by 25. இது அப்படியே இருக்கு. So for 5 type use பண்ணலாம். 5 2s are 10. 2 5s are 10. 5 5s are 25. Again 1 5 is 5. 2 5s are 10. இப்போ இதை multiply பண்ணா என்ன ஆகுது? 22 into 2 2s are 4 இல்லையா? into 3. அப்ப 22 into 4 3s are 12 வச்சுக்கோமா? So 2 3s are 10 போட்டுக்கோம். 5 3s are 25. 1 5 is 5 into 2. Multiply பண்ணா 2 3s are 4. 2s are 4. 1 3 is 2. 64 இல்லையா? 22 into 10 into 10 into 15 into 3 போட்டுக்கோமா? 50 ல வந்து 1 time இது வந்து 5 3s are 50. அப்ப 2 2s are 4. 5 2
4 5 20 இல்லையா? அதனால் இங்கே மாறும். அப்படின்னா இங்கே வந்து 22 into 20/7. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 0 போகும். 2 2 are 4, 2 2 are 4/7. அப்போ இது வந்து நம்ம என்ன செய்யறோம்? அது வந்து டிவைட் பண்ணுறோம். இங்கே என்ன வரும்? 6 7 40 வருமா? பேலன்ஸ் டு 0. அடுத்தது 20 அப்படின்னா என்ன வரும்? 6 3 7 3 are 21 வந்துடும் இல்லையா? அப்போ 2 times வரும். 2 7 are 14. அப்போ பேலன்ஸ் 6. பாயிண்ட் வச்சுன்னு செய்ய ஒரு 0 வரும். ஓகேவா? 8 7 are 56. அப்போ 8 போடலாம். 56 பேலன்ஸ் 4. அப்போ ஒரு 0. அப்போ திருப்பி என்ன பண்ணுவோம்? 7 7 are 49. 5 7 are 35 போடலாம். அப்போ 7 7 are 49. இப்படி வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இப்படி கோஸ் ஆகும். ஆனால் எனக்கு வந்து என்ன வருது? அவங்க கேட்டுக்கிறது டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இங்கே என்ன எப்படி இருக்கு? பாயிண்ட்டுக்கு அப்புறம் மோர் தென் 5 இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து இதோட 1 ஆட் பண்ணோம்னா 63 minutes. டைம் வந்து எவ்வளவு? டைம் டேக்கன் டு empty the container is equal to 63 minutes. You understand? அதாவது இதோட வேல்யூவை அந்த rate of release 25 ஆல டிவைட் பண்ணா 63 minutesல it will be emptied. You understand? Right angle triangle, two sides are 6 cm, 8 cm and 10 cm. அதாவது ஒரு right angle triangle is given and the பத்தி இதெல்லாம் கொடுக்கல, nothing is given. அதாவது just they have given the இது மட்டும் கொடுத்துருக்காங்க. what the sides are 6 and 6 cm, 8 cm, 10 cm and okay. So they are revolving, okay ba, both the sides and they are containing the right angle in two ways. Find the difference of the values. So first of all, revolving around the about PQ unit. அப்போ PQ வச்சு சொல்லும் பொழுது என்ன ஆயிடும்? உங்களுடைய ரேடியஸ் வந்து 8 cm. ஸோ இப்போ வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க உனக்கு வந்து இட்ஸ் இந்த ஷேப் ஆஃப் கொனிக்கல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எடுத்தோம் இல்லையா? ஆமாவா? அப்போ பை ஆர் இருக்கு. H வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்? 6 எடுத்துப்போம். ஸ்லாண்ட் ஹைட் வந்து the 10 எடுத்துப்போம். எழுதுறது ஸ்லாண்ட் ஹைட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் வச்சுட்டு அப்போ 1/3 பைக்கு பையே வச்சுக்கலாம். தென் ஆருக்கு பதில் என்ன வரும்? 8 × 8 H மட்டும் 6 போடுவீங்களா? 1 time 2 times 8 8s are 64. 64 into 2 na 128 5 128 centimeter cube. அடுத்தது revolving around QR. revolving about QR. So அப்போ உங்களுடைய ரேடியஸ் என்ன ஆயிடும்? இதுதான் 6 தான் உங்களுடைய ரேடியஸ் ஆயிடும். ஹைட்ங்கிறது 8 cm and your slant height is as usual 10. So now what is the value? Value is equal to 1/3 pi square. அப்போ 1/3 let it be pi h o, then r வந்து என்னது? 6 into 6, h வந்து 8. 1 time 2 time இல்லையா? அப்போ 6 2s are 12. 12 into 8 கொடுப்போம். 96 point இல்லையா? ஆனா எனக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க what is the difference of the value கேட்டிருக்காங்க. அப்ப difference in values is equal to 128 pi minus 96. 8ல இருந்து 6 போனா 2 then 12ல இருந்து 9 போச்சுனா 32 pi. ஆனா எனக்கு பையோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 32 into 22/7. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா அது 704/7 வருது. ஸோ அப்போ இது நம்ம என்ன செய்யறோம்? டிவைட் பண்ணுறோம். இப்போ 704 7ஆல் டிவைட் பண்ணால் 10 தெரியுது
100 times கூட்டினாலே 700 வந்துரும் balance 4. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு we are adding one 0 இல்லையா அப்போ 5 7s are 35 7 7s are 49 இங்கே 1 time இல்லையா ஸோ இப்படி கண்டினியூ பண்ணினா அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 100.57 என்னது சென்டிமீட்டர் is here understand the value of two cones of the same base radius so the value of ரெண்டு கோன் இருக்கு find the ratio of the height then value of B1 எடுத்துக்கலாமா அப்போ B1 is equal to value of the first cone வச்சுக்கோங்க equal to 3 centimeter cube B2 வந்து என்ன கேட்குறாங்கன்னா ratio of the height கேட்குறாங்க ஸோ அப்போ B1 by B2 is equal to V1 ங்கிறது என்னது ஃபார்முலா என்னது வேல்யூம் ஆஃப் கோன் ங்கிறது என்னது 1/3 pi r ஸ்கொயர் வச்சுக்கயா அப்ப 1/3 ரேடியஸ் இஸ் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க r1 இதுக்கும் r தான் இதுக்கும் r தான் r1 r2 ஈக்குவல் தான் இல்லையா அப்ப 1/3 என்ன செஞ்சுக்கிறோம் r க்கு பதிலா என்ன r னே போடுறோம் சோ pi r சேம் ரேடியஸ் இல்லையா அப்ப r 1/3 pi r ஸ்கொயர் h மட்டும் தான் மாறுது then இங்கே அதே 1/3 pi r ஸ்கொயர் h2 அப்ப 1/3 pi r ஸ்கொயர் கேன்சல் ஆகும் அதே போல இங்கே வந்து 0 ஒரு 0 இப்போ வந்து நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ணனும்னு வெச்சுக்கோ சாரி 3 டேபிள் யூஸ் பண்ணனும் 1 3 is 3 2 3 is 6 0 இங்கே வந்து 1 3 is 3 balance 2 6 3s are 18 balance 2 8 3s are 24 again வந்து இந்த 3 டேபிள் கூட 4 3s are 12 இங்க வந்து again 4 3 டேபிள் போடினா 5 3s are 15 6 3s are 8 இல்லையா 18 சோ இப்போ வந்து 8 டேபிள் போடுவோம் அதாவது உங்களுக்கு என்ன வருது 40 by 56 8 டேபிள் போடு அதாவது 5 8s are 40 7 8s are 56 8 போடும் இல்லையா அப்ப v1 by sorry h1 by h2 is equal to 5 by 7 அப்ப ratio என்ன கேட்டிருக்காங்க ratio of the height is equal to 5:7 understand next problem what is given the radii of two spheres is given the ratio of given ratio of two spheres is equal to 4:7 so by radius of water அடுத்து value கேக்குறாங்க இல்லையா அப்ப value of the sphere is equal to the 4/3 pi r cube இல்லையா pi r cube cubic units equal to find v1 by v2 இல்லையா அதாவது v1 by v2 என்ன வரும் v1 ங்கிறது என்னது 4/3 by r1 க்கு என்னது r1 cube by 4/3 by r2 cube இல்லையா அப்ப 4/3 pi கேன்சல் ஆயிடும் இல்லையா r1 என்ன கொடுத்திருக்காங்க 4 cube r2 என்ன கொடுத்திருக்காங்க 7 cube இல்லையா ரைஸ் இப்படி கூட கொடுத்தாங்க அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு 4 cube-ங்கிறது 4 into 4 into 4 இல்லையா அப்ப 64 7 cube-ங்கிறது 343 அப்ப v1 is to v2 is equal to 64 is to 340 understand
So in 8th problem, what is given? The total surface area of the sphere and the hemisphere both are equal. It is given. Okay? PSA of the sphere is equal to 4 pi r square. Okay, now PSA of the hemisphere is equal to 3 pi r square. So what is given? Both are equal. Given 4 pi 1 r square is equal to 3 pi r2 square. Pi cancel. If the r2 enga kodanga r1 by r2 square is equal to enna varumanga the 3 by 4. Appa r1 by r2 the whole square is equal to 3 by 4 அப்படி எடுத்துட்டீங்கன்னா r1 by r2 is equal to root 3 by 2 அப்படி வரும். அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, find the ratio of the value. So to find v1 is to v2. Okay va? Value of sphere is equal to 4 by 3 pi r cube. இல்லையா? அதே போல value of இது v1 வச்சுக்கோ. Value of sphere is equal to 2 by 3 pi r cube. So v1 by v2 is equal to 4 by 3 pi r1 cube by 2 by 3 pi r2 cube. So pi cancel. 4 by 3 into 3 by 2 r1 by r2 the whole cube. Okay, but 3 cancel. 1 2 is 2. 2 2s are 4. But 2 into r1 by r2 enna unakku 3 by root 3 by 2. The root 3 by 2 the whole cube. But 2 into root 3 into root 3 by 2 into 2 into 2. இல்லையா? ஒரு 2 cancel ஆயிடும். சரியா? அப்ப root 3 into root 3 3 root 3 by 2 2s are 4. அப்ப v1 is to v2 is equal to 3 root 3 is to 4. Hence proven. See the ninth problem. The outer and the inner surface area of the spherical copper shell are 576 and 324 pi. Another what is given? Outer surface area is equal to என்ன கொடுத்திருக்காங்க 576 pi. ஓகேவா? அப்ப outer surface area னா 4 outer னு வரதுனால r எடுத்துக்கோ. 4 pi r square is equal to 576 pi. Pi cancel. அப்ப r square is equal to 576 by 4. One time இங்க என்ன வரும்? இங்கே சாரி பேலன்ஸ் வந்து 1 வரும். 4 4s are 16. இங்கே 4 4s. அப்ப கேபிட்டல் ஆர் வந்து 12 cm. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 324 pi. So அடுத்த क्वेश्चन வந்து உனக்கு what is the value of the question. So இதோட ஃபார்முலா என்னது? 4 pi r square smaller 5 pi cancel. R square is equal to 324 by 4. 1 time 8 times 1. R square is equal to 80 வரனா r is equal to 9 cm. ஆனா இப்ப என்னோட क्वेश्चन என்னது? Value of the shell தான் கேக்குறாங்க. Is equal to 4 by 3 pi r cube minus r cube. இல்லையா? 4 by 3 22 by 7
இல்லையா? r cube கேபிட்டல் என்னது 12 cube minus 9 cube. அப்ப 4/3 22/7 into r cube என்ன வரும்? 12 into 12 into 12. அப்ப 2 9 cube னா 729. இப்போ மைனஸ் பண்ணோம்னா you are getting 8 ல இருந்து 9 18 ல இருந்து 9 போனா 9 12 ல இருந்து போனா 11 ல இருந்து போனா 9 அப்ப 330 இல்லையா? சோ அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து இத 7 ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணா 486.29 சென்டிமீட்டர். Next one. A container open the tap in the form of a frustrum of a cone. Height is 16 centimeter. So frustrum of the cone is big. Height வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Height is water 16 centimeter and the lower radius is 8 and the height is 20. Yeah, water. Find the cost of milk which I completely fill and the rate of 40 per liter. So first we will find out the value of this first one. So what is given? Lower radius, அதாவது எவ்வளவு smaller 8 centimeter and the upper radius capital வந்து 16 meters or meter 16 meter height வந்து 16 meter. So value of the first one is equal to 5h by 3 capital R square plus R plus R square. Yeah. So substitute பண்ணனா என்ன ஆயிடும்? 22/7 into h ஓட வேல்யூ என்ன? 16/3 R வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? capital R 20 square 20 square அது 20 into 8 plus 8 square இல்லையா? அப்ப 22/7 16/3 20 square னா 400. So 8 is 16. So நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்? 4 6 12 இல்லையா? 6 plus 6 12 6 வந்து the 3 tables பண்ணலாம் இல்லையா? 2 3s are 6 0 8 3s are 24. அப்ப 22 into 16 22 into 16 into 208/7. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இதால டிவைட் பண்ணா we are getting 1459.42 per meter cube. பட் क्वेश्चनல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு per லிட்டருக்கு தான் காஸ்ட் per லிட்டர் வந்து 40 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது வந்து நம்ம என்ன பண்றோம்? per லிட்டர்ல பண்றோம். Right? 1000. Yeah, 1 liter is equal to 1000 meter cube. அப்ப இங்க என்ன ஆயிடும்? பாயிண்ட் என்ன ஆயிடும்? அப்ப 10.459 into sorry liters இல்லையா? ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? காஸ்ட் ஆஃப் த மில்க் இல்லையா? இதுதான் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் is equal to 1 லிட்டருக்கு எவ்வளவு? 40. அப்ப 10 into 459 into என்ன போறோம்? sorry 40 போறோம். மல்டிப்ளை பண்ணா we will get 480.36 rupees. That's the answer. Thank you.